சக்தி. அப்பா. காயத்ரி. அம்மாடி, நீ பிறந்து நேத்துதான் உன்னை கையில தூக்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நீ வளர்ந்து இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாளெல்லாம் கடகடன்னு ஓடிடுதுமா. அம்மாடி காயத்ரி, உனக்கும் சண்முகம் பையனுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஏங்க, இப்ப அதுக்குள்ள என்ன அவசரம்? இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்து பொறுமையா பண்ணலாம்ல. ஏற்கனவே இவ கல்யாணத்தை நினைச்சு கவலைப்படுறா. அதனால தான் இப்ப அடிக்கடி இவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவ கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஆமாப்பா, இந்த கல்யாணம் இப்போதைக்கு தேவையா? அவ ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குப்பா. அவளுக்கும் உடம்பு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் இந்த பயம் பதட்டம்லாம் போனதுக்கு பிறகு நம்ம பொறுமையா காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்போ இவ்ளோ அவசரம் வேண்டான்னு எனக்கு தோணுது. என்ன விளையாடுறீங்களா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பேசாம இருந்தவனை கூப்பிட்டு காயத்ரிக்கு காலகாலத்துல ஒரு வரன் பாருங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீதானு சொன்ன லட்சுமி. அப்ப கூட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பொறுமையா நம்ம காயத்ரிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொன்ன? வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்க கூடாது, காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரின்னு சொன்ன. அதனால தானே நானும் போய் வரன் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு சண்முகம் எனக்கு கிடைச்சான். அவன் ரொம்ப தங்கமானவன். ஒரு பைசா கூட வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டான். காயத்ரிய உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. காயத்ரிய கட்டிக்க போற தம்பியை வந்து பார்த்துட்டு இவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா காயத்ரியோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி ஆகும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கலப்பா. கல்யாணம் ஆகி போன உடனே அவ உடம்புக்கு முடியாம அங்க இருந்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்கல்லப்பா. இந்த வீட்டுல மட்டும்தான் திடீர்னு என்னென்னமோ யோசிச்சு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சப்ப எல்லாருமே வீட்டுல சந்தோஷமா தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொன்னா ஏன் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமா? காயத்ரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? இத பாருங்க, இந்த காலத்துல ஒரு பைசா கூட வரதட்சணை இல்லாம மாப்பிள்ளை ரெடியா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னடானா வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்லி வச்சது மாதிரி இப்படி பேசுறீங்களே. காயத்ரி, என்னாச்சு உனக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் எல்லாரும் காயத்ரி பயப்படுறா? காயத்ரிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு? காயத்ரி, அம்மாடி.